ரஞ்சித் ஐயா, சொல்லுங்க ஐயா. நீங்கள் இப்போ பச்சை கலரில் ஏதோ ஒன்று அரைச்சிட்டு இருக்கீங்க, அது குரு மருந்துன்னு சொன்னீங்க. இது என்னென்ன மூலிகை, என்னென்ன பயன்பாட்டுக்காக இது யூஸ் ஆகுது, இது என்ன மருந்துங்க ஐயா? ஏன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவர்லேருந்து பார்த்தீங்கன்னா மருவுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம் ஆமாம். மருவுன்றது அது எல்லா இடத்துலையுமே வரும். முகத்தில் வரும், கையில் வரும், காலில் வரும், உடம்புல எந்த இடத்துல வரும்னு சொல்லவே முடியாது. நான் பார்த்துருக்கேன் ஐயா, அந்த கை ஜாயிண்ட்டு, கால் ஜாயிண்ட்டில் அந்த ஜாயிண்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதிகமாக வருது. ஆமாம், அதுக்கு தாங்க இது ஒரு குரு மருந்துங்க. இது என்ன பண்ணணுங்க ஐயா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ஆப்பசோடா, தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமாம். வந்து ஒரு 1/4 கிலோ ஆப்பசோடா எடுத்துக்கங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஒரு 100 கிராம் கூட போதும். 100 கிராம் எடுத்துகிட்டு வேலிப்பருத்தி, உந்தாமணி என்கிற வேலிப்பருத்தி, உந்தாமணின்ற வேலிப்பருத்தி அதை என்ன பண்ணுங்கன்னா சாறு எடுக்கணும். தண்ணி ஊற்றாத அரைச்சி சாறு எடுக்கணும், இடித்து சாறு எடுக்கணும். இடித்து சாறு எடுக்கணும். ஆமாம், இடித்து உரலில் போட்டு இடித்து சாறு எடுக்கணும். சாறு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கல்வத்தில் போட்டு 4 ஜாமம், ஒரு ஜாமன்றது 2 மணி நேரம். ஜாமம் அப்படின்றது 2 மணி நேரம், ஒரு ஜாமம், ஒரு ஜாமம். 4 ஜாமம் அரைக்கணும். அப்போ வந்து 8 மணி நேரம் அரைக்கணும். அரைச்சி எடுத்தோன்னா மெழுகு பதம் வரும். உருட்டினா வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இதை அரைச்சி உருட்டி காட்டன் துணியில் சுற்றி பாம்பு மாதிரி சுருட்டி அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா புடம் போடணும். புடம் போட்டு எடுத்து மறுபடியும் அதை சுண்ண மாதிரி ஆயிரும். சுண்ண மாதிரி ஆன பின்னாடி அந்த சுண்ணத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் கல்லத்தில் அரைக்கணும். கல்லத்தில் அரைச்சி ஒரு சிட்டிக்களவு இந்த சுண்ணமும் நம்ம சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆமாம். அந்த சுண்ணாம்பும் இது ரெண்டும் சேர்ந்து மருவு எங்கே இருக்குதோ, நம்ம வெத்தலை காம்பு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. காம்பில் தொட்டு எந்த இடத்துல மருவு இருக்குதோ அந்த மருவு மேலே மட்டும் வைக்கணும். சைடில் வைக்க புண்ணாயிரும். மருவு மேலே மட்டும்தான் வைக்கணும். ஆமாம். ஓகே. இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி வச்ச மரு வந்து நாளைக்கு உதிரிடும். ஒரே நாள் இல்லைங்களா? ஒரே நாள் உதிரும். சில மரு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு கூட உதிரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எனக்கு இந்த இடத்துல மருவு இருக்குது, எனக்கு அசிங்கமாக இருக்குது, கழுத்து ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன புள்ளியாக வந்துருச்சு, என்னால் முடியல, வெளியில் போகிறது அசிங்கமாக இருக்குது, எனக்கு முகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கீழே டிஸ்பிளே நம்பருக்கு போகும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.